ஹாய் வீவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கிலீஷில் டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாஸ்ட் டென்ஸில் ஆல்ரெடி வந்து நான் நாலு வீடியோ போட்டிருப்பேன் நான். ஸோ பாஸ்ட் டென்ஸில் எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் நெகட்டிவ் எப்படி எழுதுறது, அப்புறம் பாசிட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்குறது, அப்புறம் நெகட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்த்தோம். இப்போ டபிள்யூஹெச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பாஸ்ட் டென்ஸில் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது, அந்த செயல் முடிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் என்னது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? நான் வந்தேன், நான் போனேன், அவன் எடுத்தான், சாப்பிட்டான், ஓகேங்களா? அப்புறம் அவர்கள் தூங்கினார்கள், அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் வந்தார்கள், அவர்கள் போனார்கள், இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த செயல் என்ன பண்ணும், அந்த வெறுப்பு, அந்த ஆக்ஷன், அந்த கர்மா, அது என்ன கர்மாங்கிற செயல் என்ன பண்ணணும் முடிஞ்சிருக்கும், அதான் நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இன்னைக்கு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், டபிள்யூஹெச் கொஸ்டின் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கறது, ஓகேங்களா? டபிள்யூஹெச் கொஸ்டின் என்னது நமக்கு வாட், வென், வேர், ஓகேங்களா? ஹவு மச், ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம், ஓகே? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, ஸோ ஐ எம் சாரி டு சே திஸ், வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால தான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேரம் சென்டென்ஸ் போகலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, நீ எங்கே சென்றாய், ஓகே? நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறோம், ஓகேங்களா? கேஷுவலாக கேட்குறோம், நீ எங்கே போன அப்படிங்கிறது. ஸோ அவன் வந்து போயிட்டான், ஸோ நம்ம கேட்குறோம் நீ எங்கே போன அப்படின்னு. ஸோ இது என்னது நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் டபிள்யூஹெச் யூஸ் பண்ணி வர்றது, ஓகேங்களா? ஸோ இதில் டபிள்யூஹெச் கொஸ்டின்ங்கிறது என்னது நமக்கு எங்கே, ஓகேங்களா? எங்கேங்கிறது என்னது நமக்கு, எங்கேங்கிறது வேர், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஓகே? உலகம் அறிந்த வேர்டு இது வந்து எங்கேங்கிறது வேர், ஓகே? இது சப்ஜெக்ட்டுங்கிறது யாரு நமக்கு, அவன், அதாவது நீ, ஆப்போசிட் பர்சன், ஓகே? செகண்ட் பர்சன்ங்கிறது நீ. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்ங்கிறது நான், நாங்கள்னா ப்ளூரல், ஓகே? சிங்குலர்னா நான், நாங்கள்னா ப்ளூரல். அதே மாதிரி செகண்ட் பர்சன் யூனா என்னது சிங்குலர், நீங்கள்னாலும் என்னது நீ, நீங்கள், ஓகேங்களா? அதாவது என்ன, செகண்ட் பர்சன் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க. ஸோ நீ, நீங்கள் ரெண்டுக்குமே என்னது போடணும், யூ தான் போடணும். அடுத்தது தேர்ட் பர்சன், ஹி, சி, இட், ஓகேங்களா? அவன், அவள், அதுன்னா என்னமோ அது சிங்குலர். ப்ளூரல்னா என்னது அவர்கள், ஓகேங்களா? இல்லாட்டி அவைகள், தட் இஸ் கால்ட் அஸ் தேன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இப்போ நீ எங்கே போனா, நீ எங்கே போன அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கிறது என்னது நமக்கு, நீ தான் நமக்கு சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இங்கே எங்கேங்கிறது என்னது டபிள்யூஹெச். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு எழுதலாம். ஸோ நம்ம டேரக்டாக எழுதலாம். ஸோ எங்கேங்கிறது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ வேர், ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா வெர்பு, நம்ம அந்த டபிள்யூஹெச் கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டிட் யூஸ் பண்ணிடணும். எப்படி நம்ம பாசிட்டிவா நம்ம பேசி பாசிட்டிவ்ல கொஸ்டின் இருப்போம், ஏன் போனியா, டிட் யூ கோ, வந்தியா, டிட் யூ கம், அப்போ என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும், டிட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டபிள்யூஹெச் கொஸ்டினை போட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும், டிட் போடணும், கண்ணை மூடிட்டு, ஓகேங்களா? ஸோ வேர் டிட்னு போட்டா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு வந்து நமக்கு. ஸோ வேர் டிட், இங்க சப்ஜெக்ட் யார் நமக்கு, நீ, ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், வேர் டிட் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டபிள்யூஹெச் கொஸ்டின் போட்டுணும், அப்புறம் என்ன பண்ணணும், டிட் போட்டுணும், அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட்னா யூ, ஹி, சி, இட், தே, ஓகே? இந்த மாதிரி யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத அதை போடணும். ஸோ வேர் டிட் யூ என்னது நமக்கு, அது நாலாவது நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷனை போட்டணும். ஆக்ஷன்ங்கிறது வந்து வெர்ப், செயல், ஓகேங்களா? அதை போட்டணும். ஸோ போன, சென்றாய், ஓகே? எங்க போனேன், அப்ப என்ன பண்ணுவோம், வேர் டிட் யூ. ஸோ போனங்கிறதுக்கு என்னது கோ, ஓகேங்களா? ஸோ கோ, வென்ட், கான், ஓகேங்களா? ஸோ கோனா ப்ரெசன்ட் டென்ஸ், கோ வென்ட்னா பாஸ்ட் டென்ஸ், கோ வென்ட் கான்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஓகே? நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் பண்ணணும், ஓகே? ஸோ ஏன்னா என்ன பண்ணுறோம், நம்ம டிட்டுங்கிற பாஸ்ட் டென்ஸ் நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ டிட்டு போட்டால் அது பாஸ்ட் டென்ஸ் நம்ம கண்ணு முடி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வெர்பு என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும், பாஸ்ட் ஃபார்மும் போடக்கூடாது, ஓகே? அதுதான் ரூல் நமக்கு. ஸோ வேர் டிட் யூ கோன்னு போடணும், கொஸ்டின் மார்க், ஓகே? வேர் டிட் யூ கோ, எங்க போன, ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, எதுக்காக நீ இங்க வந்த, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கறோம், ஓகேங்களா? இது நம்ம கேஷுவலா கேட்கறது தான், நீ ஏன் இங்க வந்த. ஸோ ஏங்கிறது பாருங்க, எதற்காக, ஓகேங்களா? நீ எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிறோம். ஸோ எதுக்காக அப்படிங்கிறது என்னது, ஃபார் வாட்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ ஃபார் வாட், ஸோ எதுக்காக ஃபார் வாட்னு போட்டோம். ஃபார் வாட் என்ன காரணத்துக்காகனா ஃபார் வாட் ரீசன் கூட நம்ம சேர்த்திக்கலாம், ஓகே? என்ன காரணத்துக்காகனா ஃபார் வாட் ரீசன், இங்க எதற்காக மட்டும் தான் போட்டுக்கோம். ஸோ ஃபார் வாட், ஸோ ஃபார் வாட் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இது பாஸ்ட் டென்ஸ், அப்ப என்ன பண்ணணும், டிட் யூஸ் பண்ணணும். ஸோ டிட், ஃபார் வாட், டிட். நீ நாம என்ன சொல்லணும், யூ யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபார் வாட் டிட் யூ,
இங்க ஆக்ஷன் என்னது கம் ஓகேங்களா வர்றது ஓகேங்களா ஸோ ஃபார் வாட் டிட் யூ கம் இங்கேங்கிறதுக்கு என்னது நமக்கு யூஸ்வலா தெரிஞ்ச வேர்டு ஹியர் இங்க என்ன ஹியர் அங்க என்ன தேர் ஓகேங்களா ஸோ ஃபார் வாட் டிட் யூ கம் ஹியர் நீ எதுக்காக நீங்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்தது பாருங்க யாருக்காக நீ வாங்கின யாருக்காக நீ வாங்கின யாருக்காக அப்படின்னு ஃபார் ஹூம்னு போடணும் ஓகேங்களா ஸோ ஃபார் ஹூம் ஸோ ஃபார் ஹூம்னா என்ன யாருக்காகன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம வெர்பை யூஸ் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி பி ஃபார்ம் சொல்லுவாங்க டிட் டூ டிட் டன் ஓகேங்களா டூனா டூன் போட்டக்கூடாது இங்கே டூன் போட்டிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ஆயிடும் டிட் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபார் வாட் டிட் யூ வாங்குறதுக்கு என்ன நமக்கு காசு கொடுத்தோன்னா நமக்கு பை போடணும் சும்மா வாங்கினா கெட்டு போடணும் ஓகேங்களா ஸோ ஃபார் வாட் ஃபார் ஹூம் டிட் யூ பை ஓகேங்களா காசு கொடுத்து வாங்குற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு போய் யாருக்காக வாங்கினா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அந்த மாதிரி ஃபார் ஹூம் டிட் யூ பை யாருக்காக வாங்கினா ஃபார் ஹூம் டிட் யூ பை யாருக்காக வாங்கினா இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம கேட்டுட்டே போகலாம் ஸோ என்ன பண்ணணும் டபிள்யூஹெச் கொஸ்டினை யூஸ் பண்ணணும் பக்கத்தில் டிட்டை யூஸ் பண்ணணும் அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வெர்பை யூஸ் பண்ணிடணும் இந்த 4 ஸ்டெப் தான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ டபிள்யூஹெச் கொஸ்டின் டிட் யூஸ் பண்ணணும் அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும் வெர்பை போட்டுருணும் வெர்ப்னா ஆக்ஷன் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்க நீ எதில் வந்த நீ எதில் வந்த இது எதில் வந்த அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எதில் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் பை விச்னு போடணும் ஓகேங்களா ஸோ எதில்ங்கிறதுக்கு பை விச் ஸோ பை விச் அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பை விச்சுங்கிறது நீ வந்து காரில் வந்தியா பைக்கில் வந்தியா நடந்து வந்தியா அந்த மாதிரி கேட்குறது இந்த இடத்துல ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம பை விச் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இங்கே வந்து இன்விச்னு யூஸ் பண்ணிக்கூடாது நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஸோ பை விச் அதாவது எதன் மூலியமா வந்த அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ பை விச் ஸோ பை விச் போட்டு நம்ம என்ன பண்ணணும் டிட் யூஸ் பண்ணணும் ஸோ பை விச் டிட் யூ வரதுக்கு என்னது நமக்கு கம் ஓகேங்களா கம் கேம் கம் அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் கம் தான் யூஸ் பண்ணணும் ஸோ பை விச் டிட் யூ கம் இந்த மாதிரி என்ன பண்ணணும் கொஸ்டின் மார்க் போட்டுரும் ஸோ பை விச் டிட் யூ கம்னு என்ன அர்த்தம் எதன் மூலியமா நீ வந்த நீ எதில் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் ஓகேங்களா ஸோ இது அப்படியே நம்ம பார்த்து வச்சுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே எதாக இருந்தாலும் நமக்கு சொல்லுங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க அடுத்த ஒரு 3 சென்டென்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன் இதே பார்த்தேன் இன்னைக்கு ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க நீ ஏன் நேற்று அவனை பார்த்த நீ ஏன் அவனை நேற்று பார்த்த அப்படின்னு கேட்கணும் இது எப்படி கேட்கறது பார்க்கலாங்களா ஸோ இங்கே என்னது நமக்கு நீ அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் டிட் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் நம்ம ஏன் நமக்கு இருக்குது ஆத்தருக்கு நமக்கு ஏன்ங்கிறது தான் நமக்கு டபிள்யூஹெச் கொஸ்டின் ஸோ ஏன்ங்கிறது என்னது ஒய் ஓகேங்களா ஸோ ஒய் போட்டோம் ஓகேங்களா ஸோ ஒய்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம டிட் யூஸ் பண்ணணும் ஸோ ஒய் டிட் போட்டோம் ஒய் டிட்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம யூன்னு போடணும் ஓகேங்களா அதாவது நீ ஸோ வை டிட் யூ வை டிட் ஹீ வை டிட் தே ஓகேங்களா ஸோ வை போட்டு டிட் போட்டு யூ போட்டணும் ஸோ வை டிட் யூ நீ ஏன் போட்டோம் ஓகேங்களா நேற்றுங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் கடைசி யூஸ் பண்ணிக்கலாம் அவனைங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அதுவும் நமக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இங்கே என்னது ஆக்ஷன் அது பார்க்கறது ஓகேங்களா பார்த்தாய் ஓகேங்களா ஸோ வை டிட் யூ see him வை டிட் யூ see him why did you see him எப்ப நேத்து அப்ப என்ன பண்ண அதுக்கு பின்னாடி போடணும் ஓகேங்களா so why did you see him on yesterday so yesterday நேத்து ஓகேங்களா so why did you see him on yesterday நேத்து நீ அவனை பார்த்த அப்படிங்கிறோம் அடுத்தது பாருங்க so நேற்று நீ ஏன் அழுத நேற்று நீ ஏன் அழுத ஓகேங்களா இது கேட்குறோம் ஓகே நம்ம ஒரு ஃப்ரெண்டு இது அழுதுங்க நம்ம கேட்க முடியல நான் கேட்குறோம் நேற்று நீ ஏன் அழுது அப்படின்னு எப்படி கேட்குறது நேற்று அப்படிங்கிறது என்னது நமக்கு ஆன் எஸ்டர்டேங்க இருக்கு பாருங்க ஓகேங்களா அப்போ நீங்கிறது நமக்கு யூ ஏங்கிறது என்னது நமக்கு இங்கே இருக்கு பாருங்க ஆல்ரெடி அதே சென்டென்ஸ் தான் ஸோ தட் வை டிட் யூ என்ன பண்ணும் வை டிட் யூ அடுத்து என்ன பண்ணும் வை போட்டாச்சு டிட் போட்டாச்சு யூ போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் அழுகுறதுக்கு என்ன நமக்கு கிரை ஓகேங்களா ஸோ கிரைடு அப்போ என்ன பண்ணணும் நம்ம கிரை தான் யூஸ் பண்ணணும் ஸோ வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் நம்ம பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணக்கூடாது இங்கே பாருங்க சி சா சீன் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும் சி தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி வை டிட் யூ கிரை ஓகேங்களா நேற்றுங்கிறது வந்து எஸ்டர்டே ஸோ எஸ்டர்டேக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஆன் யூஸ் பண்ணணும் ஸோ ஆன் மண்டே ஆன் டியூஸ்டே ஆன் ஃப்ரைடே ஆன் சண்டே இந்த மாதிரி டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆன் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ வை டிட் யூ கிரை ஆன் எஸ்டர்டே ஓகேங்களா எஸ்டர்டே
ஸோ அடுத்தது பாருங்க, யாரெல்லாம் வந்தாங்க ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன் ஒரு நம்ம கேட்குறோம் யாரெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படி மாதிரி யாரெல்லாம் வந்தாங்க ஓகேங்களா. இங்கே யாரெல்லாம்ங்கிறது நமக்கு யாரெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு, ஹூ அண்ட் ஆல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஹூ அண்ட் ஆல், ஹூ அண்ட் ஆல் ஓகே. அப்போ ஹூ அண்ட் ஆல்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஹூ அண்ட் ஆல் என்ன, யாரெல்லாம் வந்தாங்கிறதுக்கு என்ன நமக்கு, ஸோ ஹூ அண்ட் ஆல் டிட் கம்னு போடணும் ஓகேங்களா. ஸோ ஹூ அண்ட் ஆல் டிட் கம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க நமக்கு சப்ஜெக்டே கிடையாது, ஹீ சீட் கிடையாது, தே கிடையாது, ஐ கிடையாது, யூ கிடையாது ஓகேங்களா. ஸோ யார் வந்தாங்க அவ்வளோதான், யாராக இருந்தாலும் நமக்கு யாராக இருந்தால் என்ன நமக்கு அந்த மாதிரி ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சிங்குலர் புல் அதெல்லாம் எதுவும் மீனிங் கிடையாது. ஸோ ஹூ அண்ட் ஆல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்தாங்க அப்படிங்கிறது என்னது, பாஸ்ட் டென்ஸுங்கிறத நம்ம என்ன பண்ணோம், டிட் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. அப்போ ஹூ அண்ட் ஆல் டிட் கம்னா யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இன்னும் 2 3 சென்டென்ஸ் சரியாக பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்து இப்போ 4 சென்டென்ஸ் பார்க்கலாம் ஓகே. இப்போ பாருங்க, ஸோ எத்தனை பேனாக்கள் நீ எத்தனை பேனா நீ வாங்கின அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்குறது, எத்தனை பேனாங்கிறதுக்கு என்னது நமக்கு எத்தனை அப்படிங்கிறது ஹவு மெனின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ பேனாங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே பின்னாடி போடணும். ஸோ ஹவு மெனி பென்ஸ் ஓகே. ஸோ ஹவு மெனி பென்ஸ், ஹவு மெனி பென்ஸ்னா எத்தனை பேனாக்கள் ஓகேங்களா. ஸோ இங்கே என்னது நமக்கு பாஸ்ட் டென்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு, எத்தனை பேனா வாங்கின அப்படின்னு. வாங்குகிறாய் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், வாங்குவ அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், வாங்கின அப்படின்னு வாங்கிட்ட அதாவது வாங்கின அப்படின்னா என்னது பாஸ்ட் டென்ஸ் ஓகே. வாங்கி இருக்கிற அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல போகும் ஓகேங்களா. வாங்கி இருக்கிற அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், வாங்கி இருந்த அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஓகேங்களா. நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஹவு மெனி பென்ஸ் டிட் யூ, வாங்குறதுக்கு நமக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கு பை ஓகேங்களா. அப்போ ஹவு மெனி பென்ஸ் டிட் யூ பை, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ பாருங்க, ஹவு மெனி பென்ஸ் போட்டுக்கணும், அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், டிட் போட்டுக்கணும், ஏன்னா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். ஸோ ஹவு மெனி பென்ஸ் டிட் போட்டு என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும் ஓகேங்களா. ஹவு மெனி பென்ஸ் டிட் யூ பை ஓகேங்களா, அதாவது வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும் மறக்காம ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, எத்தனை டிக்கெட் புக் பண்ண நீ அப்படின்னு கேட்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேட்டருக்கு போயிருக்காங்க, நம்ம கேட்கலாம் எத்தனை டிக்கெட் புக் பண்ண அப்படின்னு எப்படி கேட்குறது. ஸோ ஹவு மெனி டிக்கெட்ஸ், ஹவு மெனி tickets, how many tickets did you, இவங்க புக் பண்ணாங்கிறதுக்கு டோட்டலாகவே வெறுப்பினது புக்கு தான் ஓகேங்களா. வேற ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல. புக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு டூ பொண்ணு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ ஹவு மெனி டிக்கெட்ஸ் டிட் யூ புக், அவ்வளோதான். ஸோ புக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆக்ஷன் மாதிரி ஒரு செயல் மாதிரி ஓகேங்களா. புக் பண்ணுறது ஓகேங்களா, புக் செய்தாய் அப்படிங்கிறது ஒரே வெறுப்பு ஓகேங்களா. ஸோ ஹவு மெனி டிக்கெட்ஸ் டிட் யூ புக், எத்தனை டிக்கெட் புக் பண்ண அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பாருங்க, எவ்வளோ தூரம் நீ நடந்த அப்படின்னு நம்ம கேட்குறோம். எப்படி கேட்குறது, எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது நமக்கு ஹவு ஃபேர் ஓகேங்களா. ஹவு ஃபேர் எஃப்ஏ அவர் போடணும் ஓகேங்களா. ஹவு ஃபேர் டிட் யூ, டிட் போடணும், கண்ணை மூடி என்ன போடணும், பாஸ்ட் டென்ஸ்னாவே டிட் போடணும் கொஸ்டின்ல ஓகேங்களா. ஸோ ஹவு ஃபார் டிட் யூ, நடக்கிறதுக்கு என்னது நமக்கு வாக் ஓகேங்களா. வாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு ஃபார் டிட் யூ வாக், எவ்வளோ தூரம் நீ நடந்த ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்தது பாருங்க, எவ்வளவு நேரம் அவன் தூங்கினான் அப்படின்னு நம்ம கேட்கலாம் காலையில் இருந்துச்சோன்னு. ஸோ எவ்வளவு நேரம் நமக்கு ஹவு லாங் ஓகேங்களா. ஹவு லாங் என்னது எவ்வளவு நேரம். இந்த மாதிரி நமக்கு என்னன்னா சின்ன சின்ன வொக்காபுலரி தெரிஞ்சா போதும். ஹவு லாங்னா எவ்வளவு நேரம், ஹவு ஃபார்னா எவ்வளவு தூரம் ஓகேங்களா. வாட்னா என்ன, வேர், ஹவு, வேர், விச் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வென், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு 10-15 தெரிஞ்சா போதும் நமக்கு பேசிடலாம். ஸோ தட் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறதுக்கு என்னது நமக்கு ஹவு லாங் ஓகேங்களா. ஹவு லாங் இது ரெண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹவு லாங்னா எவ்வளவு நேரம், ஹவு ஃபார்னா எவ்வளவு தூரம். ஸோ ஹவு லாங் டிட் யூ, டிட் போட்டு என்ன பண்ணணும், டிட் போட்டு இந்த இடத்துல செயல் என்னது, சப்ஜெக்ட் என்னது நமக்கு அவன் ஓகே. அப்போ அவன்கிறதுக்கு நமக்கு ஹி, அப்போ ஹவு லாங் டிட் ஹி ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்க, ஹவு லாங் டிட் ஹி, தூங்கத்துக்கு என்ன நமக்கு ஸ்லீப் ஓகேங்களா. அப்போ ஹவு லாங் டிட் ஹி ஸ்லீப், அவ்வளோதான் நமக்கு கொஸ்டின் மார்க் ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்லீப், ஸ்லெப்ட் எல்லாம் போடக்கூடாது ஓகேங்களா. வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும்
பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும், ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே டிட்ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஹவு லாங் டிட் ஹீ ஸ்லீப், எவ்வளோ நேரம் அவன் தூங்கினான் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது ஸோ பாருங்கள், இப்போ ஒரு 3 சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சட்டைக்கு எவ்வளோ கொடுத்த, ஓகே, அந்த சட்டைக்கு எவ்வளோ கொடுத்தேன்னா என்ன அர்த்தம், டேரெக்டாக இந்த சட்டைக்கு எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ என்னது நமக்கு எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு என்னது, நமக்கு WH கொஸ்டின் மாதிரி, அதாவது ஹவு மச். ஓகேங்களா? ஹவு மச்னா எவ்வளவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எவ்வளவு முடிஞ்சு. அப்போ என்ன பண்ணணும் அடுத்தது, இந்த சட்டைக்கு, அப்போ இன்டைரக்டா நடக்கு, நீங்கிறது மறைஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? நீங்கள்ங்கிறது மறைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஹவு மச் டிட் யூ எவ்வளவு கொடுத்தேங்கிறதுக்கு நமக்கு என்னது, எவ்வளவு பே பண்ண அப்படிங்கறத நமக்கு என்ன சொல்றோம், எவ்வளவு கொடுத்தேங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல கெட்டோ பையோ போடக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், ஹவு மச் டிட் யூ பே. ஓகேங்களா? இங்க பாருங்க, கொடுத்தேங்கிறது இன்டெரக்டா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேன்னு யூஸ் பண்ணணும். நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்போது நம்ம கெட்டோ, நமக்கு என்ன பண்ண, சாரி கிவ்வோ என்ன பண்ணக்கூடாது, கிவ் போடக்கூடாது. ஓகே, கொடுக்கறதுக்கு கிவ், அந்த மாதிரி கிவ் போடக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இப்போ எவ்வளோ பணம் கொடுத்து அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுது, இன்டெரக்டா மறைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணும், ஹவு மச் டிட் யூ பே இந்த சட்டைக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணுங்க, சட்டைக்காக அப்படிங்களா. அப்ப என்ன பண்ணுங்க, நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹவு மச் டிட் யூ பே ஃபார் திஸ் ஷர்ட். ஓகேங்களா? ஃபார், அதாவது இந்த சட்டைக்காக அப்படிங்கிறது, இந்த அப்படிங்கிறதுக்கு திஸ், ஷர்ட் அப்படிங்கிறது சட்டை, ஃபார்ங்கிறதுக்கு காக அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ ஹவு மச் டிட் யூ பே ஃபார் திஸ் ஷர்ட். ஓகே, இந்த சட்டைக்கு எவ்வளோ பணம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சட்டைக்கு எவ்வளோ பணம் கொடுத்த அப்படின்னா எப்படி கேட்கணும், ஹவு மச் டிட் யூ பே ஃபார் திஸ் ஷர்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இந்த படத்தை வரைய எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன், இந்த பிக்சர் வரைய எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ எப்படி என்ன யூஸ் பண்ணாம, எவ்வளவு நேரம் என்னது, ஹவு லாங். ஓகேங்களா? ஹவு லாங்னா என்ன அர்த்தம், எவ்வளவு நேரம்னு அர்த்தம். அப்போ ஹவு லாங் போட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிட்டு டிட் யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஹவு லாங் டிட் யூ டேக். ஓகேங்களா? என்னது, நமக்கு வரையறதுக்கு. ஓகேங்களா? ஹவு லாங் டிட் யூ டேக் எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறது நமக்கு டேக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் டிட் யூ டேக் என்ன பண்ணும், அடுத்தது டு ட்ரா, எதுக்கு, வரைய இருந்து என்ன பண்ணும், டு ட்ரா. ஓகேங்களா? ட்ரான்னு வரையிறது. ஸோ ஹவு லாங் டிட் யூ டேக் டு ட்ரா. ஓகேங்களா? எடுத்துக்கிட்ட. ஓகேங்களா? எடுத்துக்கொண்டாங்க என்ன பண்ணணும், டேக் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் டிட் யூ டேக் எதுக்கு, டு ட்ரா. ஓகேங்களா? டு ட்ரானா என்னத்துக்கு, வரைய. ஓகே, இந்த படத்தை அப்படின்னு திஸ் பிக்சர். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் டிட் யூ டேக் டு ட்ரா திஸ் பிக்சர். ஹவு லாங் டிட் யூ டேக் டு ட்ரா திஸ் பிக்சர் அப்படின்னு அர்த்தம், எவ்வளோ இந்த பிக்சரை வரையறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பதில் சொல்லணும். நான் வரையறதுக்கு, இந்த படத்தை வரையறதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்றது, நம்ம கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த படத்தை வரைய 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, எடுத்துக்கிட்டேங்கிறது முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஐ டுக். ஓகேங்களா? ஐ டுக் 5 hours டு ட்ரா திஸ் பிக்சர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் ஆன்சரா சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் டிட் யூ டேக் டு ட்ரா திஸ் பிக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறது. இங்கே பாருங்க, டேக் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணணும், ப்ரெசென்ட் ஃபார்ம் இருக்கணும், அவருக்கு நீங்கள் டிட் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ்ல ஆன்சர் பண்ணும்போது ஐ டுக்குன்னு பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம், அதுவும் முடிஞ்சு போச்சு. ஐ டுக் 5 hours டு ட்ரா திஸ் பிக்சர். நான் இந்த படத்தை வரைய 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஐ டுக் 3 hours. ஐ டுக் 1 hour. அந்த மாதிரி என்ன பண்ணணும், சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே பாருங்க, நீ ஏன் அவனை நேற்று பார்த்து பேசின அப்படிங்கிறத என்ன பண்ணணும், எப்போ எழுதணும். ஸோ நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ நீங்கிறது என்னது, சப்ஜெக்ட் யூ. அப்போ நேற்றுங்கிறது பார்த்தேங்கிறது எல்லாமே என்னது, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், வை. இங்க பாருங்க, ஏங்கிறத நமக்கு என்னது, நீங்க கொஸ்டின். ஸோ வை போட்டுனா அப்போ என்ன பண்ணணும், டிட் யூஸ் பண்ணணும். ஸோ வை டிட் யூ ஓகேங்களா? வை டிட் யூ அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு பேசுறது. வை டிட் யூ ஸ்பீக். ஓகேங்களா? ஸ்பீக். ஓகேங்களா? பார்த்து பேசின. ஓகேங்களா? வை டிட் யூ ஸ்பீக். சாரி, இந்த இடத்துல ஸ்பீக்கர் பண்ணணும், ரெண்டாவதா பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடந்திருக்கோ அதுதான் பண்ணணும். அப்போ பாருங்க, வை டிட் யூ எது நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பார்த்து பேச எது நடந்திருக்கு, நமக்கு பார்க்கறதா நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும், சி தான் ஃபர்ஸ்ட் போகணும். அப்ப வை டிட் யூ சி, சாரி
why did you see and speak. ஓகேங்களா, அவனை. ஓகேங்களா, அவனைங்கிறது நமக்கு ஹிம் மட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். why did you see and speak to him. நேற்று அப்படின்னு நம்ம எஸ்டர்டே தூக்கி நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போடணும். ஆன் எஸ்டர்டே. ஓகேங்களா, இதான் என்னன்னா பின்னாடி இருக்கு. ஓகேங்களா, இங்க பாருங்க இப்படி தான் இருக்கும். ஸோ why did you see and speak to him on yesterday அப்படின்னு அர்த்தம், அவன் நேற்று ஏன் அவனை பார்த்து பேசினேன் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்க 2 பேர் போகிறோம். ஸோ நேற்று பார்த்து பேசினேன். ஸோ பார்த்து பேசினேன் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், ஸோ பார்க்கறத ஃபர்ஸ்ட் நடந்துக்கும். அப்போ என்ன பண்ணணும், சி போட்டுக்கணும். அண்டு போட்டு என்ன பண்ணணும், ஸ்பீக் போட்டுக்கணும். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும், ஸ்பீக் பக்கத்தில் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, வித்து போடக்கூடாது. ஓகேங்களா, 2 தான் போடணும். ஸ்பீக் டு ஹிம். ஓகேங்களா, ஸ்பீக் டு ஹிம் ஆன் எஸ்டர்டே. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், பேச சொல்லணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம டாக்கு கூட நம்ம போடக்கூடாது. ஸோ டாக்கு ஸ்பீக்கிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஸ்பீக்கிங்கிறது வந்து ஃபார்மல் வெர்பு. ஓகேங்களா, டீசெண்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ டாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதான் ஸ்பீக்குக்கும் டாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஐ ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ். ஓகேங்களா, ஹீ ஸ்பீக்ஸ் 5 லாங்குவேஜஸ். அவன் 5 லாங்குவேஜஸ் பேசினாரு. ஹீ ஸ்பீக்ஸ் டு பிரின்சிபல். அவன் பிரின்சிபல்கிட்ட பேசுகிறான். ஓகேங்களா, அந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா டீசெண்டாக யூஸ் பண்ணணும்னா ஸ்பீக் போகணும். கேஷுவலாக யூஸ் பண்ணுறது, இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும், நம்ம டாக் யூஸ் பண்ணோம்ல. ஐ டாக் டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஐ டாக் டு மை ஃபேமிலி. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். கேஷுவலாக யூஸ் பண்ணும்போது, இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணும்போது நம்ம டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஸ்பீக்குக்கும் டாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இனிமேல், இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு. சார் இங்கே பாருங்க, வே ஆஃப் ஸ்பீக்கிங் நான் வந்து இப்போ எழுதி போட்டிருக்கேன். ஸோ ஸ்பீக் அப்படின்னா பேசுறது. ஓகேங்களா, ஃபார்முலா பேசுறது. ஓகே, ஐ ஸ்பீக் 4 லாங்குவேஜஸ். ஹீ ஸ்பீக்ஸ் 4 லாங்குவேஜஸ். ஹீ ஸ்பீக் டு பிரின்சிபல். ஓகேங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுறோம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்பீக் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்க்ரீம்னாலே என்னது, நமக்கு பேசுறது. எப்படி பேசுறது அப்படின்னா கீச்சு குரல். ஓகேங்களா, கீச்சுன்னு பேசுறது. அதுக்கு என்ன ஸ்க்ரீமிங், கீச்சு குரல்னு சொல்லுவாங்க. க்ரை டு லவ்லினா கொஞ்சம் அழுகுற மாதிரி பேசணும்னு வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு என்னது, நமக்கு கீச்சு குரல் ப்ளஸ் அழுகுற மாதிரி கலந்து பேசினா அதுக்கு பேர் ஸ்க்ரீமிங். அடுத்து பார்க்னா நமக்கு வேகமாக பேசுறது, கத்துறது. ஓகேங்களா, அதுக்கு பேர் சொல்லுவாங்க பார்க்கிங்னா நாய் மாதிரி உழைக்காத அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்பர். ஸோ விஸ்பர்னா என்ன, சாஃப்டாக பேசுறது, குசுன்னு பேசிக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷவுட்னு வந்து கத்துறது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க அடுத்து வைன்னா என்னது, டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஒருத்தர் போய் நமக்கு ஏதோ நடந்துச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம எமோஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கலந்து சொல்கிறது நமக்கு வைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க மட்டர்னா லோ வாய்ஸ். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக பேசுறது, லோ வாய்ஸில். அது பாருங்க மம்பிள்னா நம்ம பேசுவோம், நமக்கு வளர்ற மாதிரி பேசுறது. ஓகேங்களா, அடுத்தவங்களுக்கு புரியாது, அன்கிளியராக இருக்கும். அதுக்கு பேர் தான் மம்பிள். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க டாக்னா என்னது, நம்ம இப்போ தான் சொன்னோம், நமக்கு இன்ஃபார்மல் வேர்டு நமக்கு டாக். ஐ டாக் டு ஃப்ரெண்ட்ஸ். ஐ டாக் டு மை ஃபேமிலி. ஓகேங்களா, ஐ டாக் ஹெர். ஓகேங்களா, நான் அவளை பற்றி பேசினேன். ஓகேங்களா, அது மாதிரி இருந்தாலும் நமக்கு கேஷுவலாக பேசுறது, கொச்சையாக பேசுறது நமக்கு என்னது, டாக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. டீசெண்டாக ஜென்டிலாக பேசுறது ஸ்பீக்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க சேனா என்னது, பேசுறது தான். சேனா என்னன்னா ஒரு ஒப்பீனியன் சொல்றது, ஒரு சஜஷன் சொல்றது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட ஒரு ஆர்வத்தை சொல்றது. அதெல்லாம் நமக்கு வந்து சேல வரும். ஹீ சேஸ் ஹீஸ் ஒப்பீனியன். ஹீ சேஸ் ஹீஸ் சஜஷன்ஸ். ஓகேங்களா, ஹீ சேஸ் தட் ஹீ லவ்ஸ் ஹர். ஓகேங்களா, அப்போ என்ன அர்த்தம், அவனை லவ் பண்ணுறான், விரும்புகிறான் அப்படிங்கிறத சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு விருப்பத்தை சொல்கிறது, ஒரு நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் சொல்கிறது தான் சேல வரும். ஓகேங்களா, ஸோ டெல்னா நமக்கு என்ன சொல்கிறது தான். ஸோ டெல்னா என்னதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, அதை நம்ம சொல்கிறோம் இன்னொருத்தர்கிட்ட, அந்த இடத்துல நம்ம டெல் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு எல்லாமே நம்ம இன்னொன்று சொல்கிறது தான். பட் அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்ம எந்த வேர்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, டெல்னால என்னது, இன்ஃபர்மேஷனை பற்றி சொன்னால் அது என்னது டெல். ஓகேங்களா, ஸோ டெல் மீ ஒரு அட்டன்ஸ் சொல்கிறோம். அட்டன்ஸ் என்னது, உங்கள் அட்டன்ஸ் சொல்லுங்கள், அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது பாருங்கள் ஸ்டாமர்னா என்னதுன்னா ரிப்பீட் த வேர்ட்ஸ். ஓகேங்களா, வளர்றது. சில பேர் சொன்னதே திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, நமக்கு ஸ்டாமர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணோம். அடுத்து பாருங்க சேட்டு. ஓகே, நமக்கு இது எல்லாரும் தெரிஞ்சு வருது. சரி, சேட்னா அதுவும் நமக்கு பேசுறது தான். ஃபோனில் பேசுறது, ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் சகசமாக பேசிக்கிட்டே இருக்குது, கான்வர்சேஷன், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் சேட்டில் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்டு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய வேர்டு இருக்குது. எல் இருக்குது, நமக்கு கிரிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.